வெறும் பிளாஸ்டிக் கேப்டன், என்ன நம்பர் இது? பாண்டியாவை வெளுத்து வாங்கிய ஸ்ரீகாந்த். 2026 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் இரண்டாவது முறையாக படுதோல்வியடைந்தது. அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவின் தனிப்பட்ட ஆட்டம் மற்றும் கேப்டனுக்கான தலைமை பண்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்திய அணியின் முன்னாள் தேர்வுக்குழு தலைவரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஹர்திக் பாண்டியாவை மிகவும் கடுமையாக சாடியுள்ளார். ஹர்திக் பாண்டியா ஒரு பிளாஸ்டிக் கேப்டன் என்று அவர் விமர்சித்தது சமூக வலைதளங்களில் சலசலப்பை கிளப்பியுள்ளது. கடந்த மே 2 அன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. திலக் வர்மா ஆட்டமிழந்த பிறகு 6வது வீரராக ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார். அப்போது நமன்தேர் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் கேப்டனாக பொறுப்புடன் விளையாட வேண்டிய ஹர்திக் ரன்களை சேர்க்க மிகவும் திணறினார். 23 பந்துகளை சந்தித்த அவர் வெறும் 18 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 10 பந்துகள் ஒரு ரன் கூட எடுக்கப்படாத டாட் பந்துகளாக அமைந்ததுதான் ஸ்ரீகாந்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது பற்றி கூறுகையில், அந்த எண்களை பாருங்கள், 23 பந்துகளில் 18 ரன்கள், என்ன இது? அவர் ஒரு பிளாஸ்டிக் கேப்டன் என்றார் ஸ்ரீகாந்த். தனது யூடியூப் சேனலில் இது குறித்து பேசிய ஸ்ரீகாந்த், ஹர்திக் பாண்டியாவின் மந்தமான ஆட்டமே மும்பை அணியின் ஸ்கோர் உயர தடையாக இருந்ததாக குறிப்பிட்டார். ஒரு கட்டத்தில் 12.5 ஓவர்களில் 109 ரன்கள் எடுத்திருந்த மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 159 ரன்களை மட்டுமே எட்டியது. ஹர்திக் களத்தில் இருந்தபோது ரன் ரேட் கடுமையாக சரிந்ததை சுட்டிக்காட்டிய ஸ்ரீகாந்த், அவருக்கு போட்டியை பற்றிய விழிப்புணர்வோ அல்லது சரியான திட்டமோ இல்லை என்று குற்றம் சாட்டினார். தொடக்கத்தில் ஒரு ஓவருக்கு 9 ரன்கள் என்ற வீதத்தில் சென்ற ரன் ரேட் ஹர்திக் களமிறங்கிய பிறகு ஓவருக்கு 3, 4, 5 ரன்கள் என பாதாளத்திற்கு சென்றது. குறிப்பாக 12 முதல் 16 ஓவர்கள் வரை மும்பை இந்தியன்ஸ் அணி ரன் எடுக்க முடியாமல் திணறியது தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சாளர்கள் ஹர்திக் பாண்டியாவின் பலவீனத்தை கண்டறிந்து அவரது உடலை நோக்கி பந்து வீசி அவரை ரன் எடுக்க விடாமல் முடக்கினர். ஜேமி ஓவர்டன் வீசிய பந்துகளை எதிர்கொள்ள முடியாமல் ஹர்திக் திணறினார். 2026 ஐபிஎல் சீசனில் ஹர்திக்கின் ஸ்ட்ரைக் ரேட் 136.45 மட்டுமே உள்ளது. இது ஒரு ஃபினிஷருக்கு ஏற்ற வேகம் அல்ல என விமர்சகர்கள் கூறுகின்றனர். மற்ற அணிகள் இப்போது ஹர்திக்கிற்கு லென்த் பந்துகளை வீசாமல் ஷார்ட் பந்துகள் மூலம் அவரை எளிதாக லாக் செய்து விடுகின்றனர் என்று ஸ்ரீகாந்த் விளக்கினார். அடுத்த போட்டியில் மும்பை அணி மே 4 அன்று லக்னோ அணியை எதிர்கொள்ள உள்ளது. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க இந்த போட்டியில் ஹர்திக் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்.